ஃபினான்ஸ் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா எல்லா திட்டத்துக்கும் நம்ம நிதி ஒதுக்கீடுகள் கொடுக்கலாம் வரலாம். பட் ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே எங்கள்கிட்ட ஒரு மைண்ட் பாக்லிங்காக இருந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. அது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயமும் கூட. அது அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய அந்த ஃபினான்ஷியல் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். எல்லாரும் இதை எப்படி செய்ய முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எதிர்பார்க்கிறத விட எங்களுடைய எதிர்க்கட்சிகள் எப்படி இந்த இடத்துல இவங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அதை ஒரு இக்கனா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சருடைய மிக சாதுரியமான ஒரு நடவடிக்கையினால் அந்த திட்டத்திற்கு ஒரு செயல் வடிவத்தை அவர் கொடுத்தார். இது முடியுமா, இது செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லா இடத்துலையும் வந்தபோது, இது முடியாது அப்படின்னு பல தரப்புலையும் அதை நினச்சி போட்டிருக்கும்போது, முடியாது என்று நீங்கள் சொல்வதை முடித்து காட்டுவன்தான் நான் என்று இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபித்து காட்டிய முதலமைச்சர் அவர். அந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து அந்த திட்டத்தினுடைய கூறுகளை அவர் இடத்துல சொல்லுகிற போது, இந்த செக்ஷன் விட்டு போயிருக்கு, இதுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னார். உதாரணமாக, நீண்ட காலமாக அரசியல் பணியாற்றி விட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் போகும்போது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு, அந்த ப்ரொமோஷன் லெவலில் இருக்கவங்களுக்கு அந்த பணத்தை அவங்களுடைய அன்றைக்கு தேதிக்கு அவங்க பெற்றுக்கொண்ட அந்த ஊதியத்தை அவர்களிருந்து ஓய்வூதியத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லுகிற போது தான் முதலமைச்சருடைய அந்த கூர்த்த மதி மட்டுமல்ல, முதலமைச்சர் எல்லா தரப்புக்கும் அவர் எப்படி தாயாக இருந்து அவர் செயல்படுகிறார், அந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து செய்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிதாக அவர் கடந்து சென்றார் என்பதை, ஒரு முடியாது என்று எல்லோரும் சொன்ன ஒரு விஷயத்தை ஃபைனான்ஸ் ஆங்கிள்லேருந்து பார்க்கின்ற போது முடித்து வைத்த பெருமை அவருக்கு இருக்குது. சார், ஒரு தமிழ் பெருமிதம் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தபோது இந்த ஒரு விஷயத்தை தமிழர்களுக்காக சிஎம் சொல்லி என் வழியா அது நடந்தது, எனக்கு அதில் ஒரு பெருமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? நீங்களும் ஒரு திட்டம் சொல்லலாம் சார், உங்களுக்கும் அந்த மாதிரி. நீங்கள் ஏவியிலே பார்த்துருக்கலாம், ததும்பும் தமிழ் பெருமிதம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அடையாளமாக ஒரு ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி. கீழடியிலிருந்து பொருணையிலிருந்து திறந்தவெளி அருங்காட்சியகங்கள், சோழர் அருங்காட்சியகங்கள், அதே போல் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நொய்யல் அருங்காட்சியகம், கொடுங்கடல் அருங்காட்சியகம் என்று தமிழருடைய பெருமையை எல்லா இடத்துக்கும் கொண்டு போன பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தொல்லியல் துறையில் இவ்வளவு பெரிய சாதனைகளை அவர் படைத்தது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. தமிழ் மொழிக்கான அந்த வளர்ச்சி மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கான அந்த பெருமையை பெற்றுத்தருவதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை உருவாக்கி தந்தார்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், இங்கே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போது நீங்கள் வந்த உடனே நீராறும் கடல் உடுத்த பாட்டு போட்டுட்டு எல்லாரும் எந்திரிச்சு நிற்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த நீராறும் கடல் உடுத்த என்கின்ற அந்த பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக கலைஞர் கொண்டு வந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பாடல் பாடுகிற போது அனைவரும் கண்டிப்பாக எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக அதை மாநில பாடலாக மாற்றிய பெருமை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. நம்முடைய மொழி, இந்த மொழியினுடைய பெருமையை, இந்த மொழியினுடைய கௌரவத்தை, இந்த மொழியிற்காக வரக்கூடிய சிறப்புகளை நான் என்றென்றைக்கும் காப்பேன் என்று இந்த மொழியினுடைய காவலராக இன்றைக்கு அவர் மலர்ந்திருக்கிறார். அது தமிழ்மொழி வளர்ச்சிக்கு அவர் செய்த காரியங்கள், தமிழ்மொழியினுடைய தொன்மையை காட்டிய சிறப்பு. தமிழனுடைய நாகரிகம், இரும்பின் தொன்மை என்பது தமிழ் நிலப்பரப்பிலிருந்தான் உருவானது. இனி இந்தியாவின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்றது நிரூபித்த அந்த செயல் அவருடைய காலகாலத்திற்கும் நம்முடைய முதலமைச்சருடைய பெருமையை நமக்கு எடுத்து சொல்லும். முதலமைச்சருடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல், அவருடைய கூர்த்த மதியை நான் பட்ஜெட் மேக்கிங் என்பது ஒரு மிக முக்கியமான ப்ராசஸ். நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யக்கூடிய நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கும் எந்த ஒரு ஆட்சியிலும் எந்த ஒரு அரசிலும். முதலமைச்சருடைய பங்களிப்பை அப்போது அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை நான் பலமுறை பெற்றிருக்கிறேன்.
அவருடைய இன்டர்வென்ஷன்ஸ் எந்த இடத்துல வருகிறது என்று பார்க்கிற போது மிகவும் பிரமிப்பாக இருக்கும். எங்கள் கூட இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர் இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, முதலமைச்சரின் செயலாளர் பல முறை நாங்கள் பேசிக்கொள்வோம். இந்த இடத்துல எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு இன்டர்வென்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு. நான் குறிப்பிட்ட சொல்லணும் என்று விரும்புவது, மார்ஜினலைஸ் பீப்புள், விளிம்பு நிலை மக்களுக்காக அவருடைய உள்ளத்தில் ஒரு இடம் இருந்து கொண்டே இருக்கும். அதை அவர் எப்பயுமே அவர் மனசில் அது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். அது வாய்ப்பு வருகிற போதெல்லாம் அந்த இடத்துல வரும். நான் ஒரு விஷயத்த சொல்வேன்னா, நான் விருதுநகர் மாவட்டம் பட்டாசு தொழில் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன். பட்டாசு விபத்து நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க தாய் தந்தையர் இழந்ததுக்கு பிறகு தாய் தந்தையர் இருவரையுமே இழந்து விட்டு நிராதரவாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கும் அவர்கள் 18 வயது வரை அவர்களுக்கான படிப்பை எல்லாவற்றையும் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பட்டாசு விபத்துகள், எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்டத்தில் கூட அவங்களுக்கும் அதை செய்ய வேண்டும் என்று பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நான் இப்போது சந்திக்கின்ற போது உள்ளபடியே நான் நெகிழ்ந்திருக்கிறேன். அப்படி நிறைய சம்பவங்கள் எனக்கு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நிறைந்த நன்றியை அந்த குழந்தைகள் சார்பில், அந்த மண்ணின் சார்பில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னொன்று நான் சொல்வேன், அவர் மார்ஜினலைஸ்டுன்றது மனிதர்களுக்காக மாத்திரம் இல்லை, இன்னொரு துறையும் நான் கையாளுகிறேன், சுற்றுச்சூழல் துறை. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சுற்றுச்சூழல் துறை தான் அடிப்படையாக இன்றைக்கு நாம் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக ஒரு நெகிழ்வுத்தன்மையும் ஒரு மீள்தன்மையும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் வேண்டும். நம்முடைய மழைக்காடுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த முதலமைச்சருடைய ஆட்சியில் தான் 8 சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொன்னோம்னா, அகத்தியர் மலையிலே யானைகளுக்கான ஒரு சரணாலயத்தை உருவாக்கிய முதலமைச்சர் திண்டுக்கல் பக்கத்தில் ஸ்லெண்டர் லாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவாங்குக்காக ஒரு சரணாலயத்தை உருவாக்கினார். யானை என்பது ஒரு பேருயிர், தேவாங்கு என்பது ஒரு டைனி கிரீச்சர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஆளை உருவக்கேலிக்கு நீங்கள் உள்ளாக்க வேண்டுமென்றால் தேவாங்கை சொல்வார்கள். அந்த தேவாங்கிற்கும் கூட ஒரு இடத்தை தந்து அதற்கும் ஒரு சரணாலயத்தை ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கினால் அது அவர்தான் என்பதையும் நான் இந்த நேரத்தில் மன நெகிழ்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொன்று வைன் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா அமைச்சர்களும் இங்கே சொல்லியிருக்கிறோம் என்னென்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னு. முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வருகிற போது எங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள் என்ன என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். 505 திட்டங்களை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் 206, இப்போது நடைபெற்று கொண்டிருப்பவை 170. ஆக இரண்டும் இணைந்து 376 திட்டங்கள். 505இல் 376 திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போது செயல்பாட்டில் இருந்திருக்கு, முடிவுற்றிருக்கிறது. ஏறத்தாழ 75% அதை நிறைவேற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அரசினுடைய பரிசீலனையிலே 32 திட்டங்கள் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நிலுவையில் நாம் அனுப்பி அவருடைய ஒப்புதலுக்காக 33 திட்டங்கள். இனி செயல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் நான் கவர்ட் 44 திட்டங்கள். நாங்கள் இது சாத்தியமில்லை என்று டிராப்ட் என்று சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள், நாட் ஃபீஸிபிள் என்று எடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் 20. ஆக மொத்தம் 505 திட்டங்கள். எனவே தான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு திட்டங்களில் 75% திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.